காங்கிரஸ் சொன்னதை, பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசினதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் ஏன் பிரதமரும் தான், இப்படி ஒரு ஓட்டு வாங்குறதுக்காக இந்த அளவுக்கு அவர் வந்து கீழ்த்தனமா போய் ஒரு 20 கோடி மக்கள் இருக்கிற அந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களை இப்படி பேசுறது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த இந்தியாவோட ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரி எந்த பிரதமரும் அவர் ஸ்டேச்சர்ல இருக்கிற ஒருத்தர் இப்படி பேசினதே இல்லை, இல்லை உலக நாடுகள்லேயே இப்படி பேசினதே இல்லை. இதை வந்து நீங்க மற்ற நாடுகள்லாம் இவர் இப்படி பேசிருக்கிறாரு, இஸ்லாமிய சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு விரோதமா இப்படி ஒரு வெறுப்பு பேச்சு பேசிருக்கிறாருன்னு தெரிய வந்தா இந்தியாவோட அந்த இமேஜ் எப்படி சரிஞ்சு போகும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணும். இப்போ நான் அவர் சொல்றத பாட்டா நம்ம புரிஞ்சுக்கலாம். திரு மன்மோகன் சிங் அவர்கள் 2006 ஏதோ ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு. அதுல இந்த மாதிரி நாட்டோட அந்த வளங்களுக்கெல்லாம் வந்து முதல் சொந்தக்காரர்கள் மைனாரிட்டிஸ். ஆக்சுவலி அந்த ஸ்பீச்சை வெட்டி ஒரு பார்ட் மட்டும்தான் பார்த்துருக்குறாங்க. அதுல அவர் சொல்றது வந்து எஸ்சி எஸ்டிஸ், அதாவது பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், அதுக்கப்புறம் பெண்கள், மைனாரிட்டிஸ், இவர்கள் எல்லாருக்கும் எப்படி ஈக்விட்டபிளா, அதாவது சமமா எப்படி நாட்டோட நம்மளோட அந்த வருவாயை பிரித்து கொடுக்க வேண்டும், நம்மளோட வளங்களை, ரிசோர்சஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு, அதை எப்படி பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். எல்லாருக்கும் இது மேல உரிமை இருக்கு. அவர் சொல்றது வந்து இந்த எல்லாரையும் அவர் வரிசைப்படுத்துறார். பெண்கள், பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், பிற்படுத்திய வகுப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னு வரிசையா சொல்றாரு. இவங்க வெட்டி ஒட்டி கடைசியில வந்து இஸ்லாமியர்கள்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, அதை மட்டும் திருப்பி திருப்பி இஸ்லாமியர்களுக்கு தான் இது எல்லாமே வா. என்ன இது, யாரா இது ரீசனபிளாவது இருக்கா? இவங்க சொல்றது வந்து பெண்கள் வச்சிருக்கக்கூடிய தங்கத்தை கணக்கிட்டு அந்த செல்வத்தை பங்கீடு செய்வோம் இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில எங்க இருக்குன்னு தான் தெரியல. பெண்களோட தாலி அறுத்து, அதான் நான் கேட்கிறேன், ப. சிதம்பரம் அவர்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க, எந்த பேஜ் நம்பர்ல இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரி சொல்லுவாங்களா? இது ஒரு காமன் சென்ஸ். என்ன வந்து மக்களை முட்டாளாக்க பார்க்க கூடாது இல்ல. மக்கள் என்ன முட்டாளா? முட்டாள் மாதிரி பேசுறாங்க. காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை வந்து முஸ்லீம் லீகோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு 4 மேடையில சொன்னாரு. அதுக்கே ஏற்கனவே நாங்க வந்து எலெக்ஷன் கமிஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப வந்து ஒரு எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இஸ் இன் பிளேஸ். அப்படி இருக்கிற பொழுது ஜாதி மத ரீதியில ஒரு சமுதாய ரீதியில ஓட்டு கேட்க கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸே இருக்கு. எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸே இருக்கு. இப்ப போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். இப்பயும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலனா இது எப்படி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம், நம்ம ஒரு இவ்வளவு பெரிய நாடா இருந்தும் நம்ம ஜனநாயகத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு எலெக்ஷனே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒரு நியாயமா நடக்காட்டா நம்ம எப்படி அந்த பெருமையெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியும்? ஃபர்ஸ்ட் திரு மன்மோகன் சிங் அவர்கள் அது சொல்லவே இல்லை. அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இன்னும் 2 வார்த்தை யூஸ் பண்றாரு இஸ்லாமியர்களுக்கு. இது வந்து இவர் தானே யூஸ் பண்ணாரு. ஒன்னு ஹிந்தியில வந்து குஸ்பேட்டியா அப்படிங்கிறாரு. குஸ்பேட்டியானா ஊடுருவல்காரர்கள். என்ன எத்தனையோ தலைமுறையா இங்க தானே இருக்கிறாங்க. நம்ம பக்கத்து வீட்டுல தானே, நம்ம பக்கத்து வீடு, எழுத்த வீடு, நம்ம தொழுகைக்கு போறாங்க இல்ல, அவங்களெல்லாம் வந்து குஸ்பேட்டியா, அதாவது ஊடுருவக்காரர்கள், இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றது ரைட்டா? இப்ப நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் வந்து போய் மிடில் ஈஸ்ட்ல போய் ஒர்க் பண்றாங்க, அமெரிக்கால ஒர்க் பண்றாங்க, பிரிட்டன்ல ஒர்க் பண்றாங்க. சில பேர் அங்கேயே அந்த நாட்டோட குடியுரிமை பெற்று அங்க வந்து வாக்காளர்களாகவும் ஆகிறார்கள். அங்க இருக்கிற ஒரு தலைவர், அரசியல் தலைவர் வந்து நம்ம பிள்ளைகளை வந்து இப்படியான வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க, நீங்கெல்லாம் வந்து ஊடுருவக்காரர்கள் அப்படின்னு ஏதாவது அரசியல் மேடையில பேசினாங்கன்னா அது உலக அளவுல எவ்வளவு பெரிய ஒரு செய்தியாகும். அது வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தானே சொல்லுவாங்க. அப்படிதானே இவர் பேசுறாரு. நாளைக்கு இந்தியாவிலேருந்து போறவங்களுக்கு அங்க இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3வது வார்த்தை யூஸ் பண்ணிருக்கிறாரு, இவங்க வந்து நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னு. அது தவறு. எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. இன் ஜெனரல் இந்தியாவில் வந்து இந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து எல்லா சமூகத்திலையும் குறைஞ்சிட்டே தான் வருது. இஸ்லாமியர்களையும் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களும் இன்னும் வந்து ஒரே பர்சன்டேஜ் ரீச் பண்றோம்.
அது வந்து சில எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த 2.1 ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அந்த லெவலுக்கு கீழே போயிடுது. இன்ஃபேக்ட் வெரி சூன் இந்தியா வந்து கிட்டத்தட்ட சவுத் இந்தியா வந்து கிட்டத்தட்ட வெஸ்டர்ன் நேஷன்ஸ் மாதிரி, அதாவது யூரோப் அமெரிக்கா மாதிரி ஒரு ஏஜிங் பாப்புலேஷன், ஒரு வயதான ஒரு பாப்புலேஷன், வயதானவர்களோட அந்த பெர்சன்டேஜ் வந்து நம்ம பாப்புலேஷன்ல கூடிட்டே போகுது. ஏன்னா வந்து ஃபெர்டிலிட்டி ரேட், குழந்தை பிறக்கிற அந்த ரேட் வந்து குறைஞ்சிட்டே வருது, பாப்புலேஷன் growth வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் படிக்க படிக்க இதுதான் வளர்ச்சி அடைய அடைய எஜுகேஷன் வந்து லெவல் கூட கூட இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது ஒரு தவறான ஒரு கருத்தை வந்து ஒரு சமூகத்தின், ஒரு குற்றச்சாட்டை ஒரு சமூகத்தின் மீது எப்படி வைக்கலாம்? அப்படி பார்த்தா தமிழ் சதர்ன் ஸ்டேட்ஸ்ல கேட்கிறோம் இல்லையா, நம்ம வந்து பீகார்லயும் யூபிலையும் உங்க பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, அதனால டாக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவு உங்களுக்கு போய் சேருது, நாங்க கொடுக்குற டாக்ஸ்ல எங்களுக்கு 28 காசு தான் திரும்பி வருது அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப கூட நம்ம மக்களை வந்து அங்க குற்றம் சொல்லல, அங்க இருக்கிற ஆட்சியாளர்களை தான் கேள்வி கேட்கிறோம். நீங்க ஏன் ஒழுங்கா ஆட்சி செய்யல? நீங்க ஏன் வந்து நீங்க பண்ண வேண்டிய அரசாங்கமா நீங்க பண்ண வேண்டிய அந்த சமூக கட்டுப்பாடு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஒழுங்கா நடத்தல அப்படின்னு ஆட்சியாளரை தான் கேள்வி கேட்கிறோம். ஆனா இவர் ஒரு சமூகத்தையே குற்றம் சொல்றாரு. எவ்வளவு பெரிய தப்பு! பிரதமர் பேச வேண்டிய பேச்சா இது?